back to Aachi Masala வழங்கும் அடுப்பங்கரை. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா VIP கிச்சன் செக்மெண்ட். அதாவது throughout the week நீங்க அடுப்பங்கரை பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு தெரியும் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் யார் எந்தெந்த நாள் வரானு. அதுவும் Thursday பாத்தீங்கன்னா டபுள் பொனான்சா. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்காக ரெண்டு VIP கிச்சன் இருக்கு. ஃபர்ஸ்ட் VIP கிச்சன் செக்மெண்ட்ல யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷெஃப் சுரேஷ். சுரேஷ் எப்போ வந்தாலும் எக்ஸைட்டிங்கான டிஷ்ஷஸ் தான் சமைப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு டிஷ் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னன்னு பார்க்கலாமா? ஜெயா டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அடுப்பங்கரை நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு, ரொம்ப யூனிக்கான ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறேன். ஸோ என்ன டிஷ்ஷுன்னு பார்க்குறீங்களா? என்னடா இவன் பிளேட்டை சுற்றிக்கிட்டே இருக்கிறான், பக்கத்தில் எந்த கடாயும் இல்லை, தோசைக்கல் இல்லை, எந்த ஒரு பாத்திரம் இல்லாமல் எப்படி சமைக்க போகிறான்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த பிளேட்டில் தாங்க இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். அதோட ஸ்பெஷலே இது தான். ஸோ மோஸ்ட்லி நான் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் அந்த ஹாட் ஸ்பாட்லேயே போயிட்டு நாங்கள் குக் பண்ணுவோம். ஸோ அப்படி குக் பண்ணி நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஏன் நம்ம அடுப்பாங்கரை கிச்சனில் அந்த மாதிரி ஒரு குக்கிங்கை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாதுன்றது தான் இன்றைக்கி ஸ்பெஷலு. ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்பாட் ஃபிஷ் ஃப்ரை தாங்க. ஸோ இந்த ஹாட் ஸ்பாட் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்ய போகிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஹாட் ஸ்பாட் மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: கெளுத்தி மீன் 250 கிராம், தக்காளி 2, மிளகு சிறிதளவு, பூண்டு சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, இட்லி பொடி சிறிதளவு, வெங்காயம் 2, நல்லெண்ணெய் சிறிதளவு, எலுமிச்சம்பழம் 2, உப்பு தேவையான அளவு. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதோட குக்கிங் ஹாட் ஸ்பாட்னாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடியது அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் நிறைய இன்க்ரீடியன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு கெஸ்ட்டு முன்னாடி, அதாவது ஒரு 10 கெஸ்ட்டு இருப்பாங்க, நாங்கள் ஒரே ஒரு அடுப்பு ஒன்று எடுத்துகிட்டு போவோம். அந்த அடுப்பில் ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ எப்படி சமைக்க போகிறோம். ஒரு 10 பேர்னா என்ன பண்ணுவோம்னா 2 பிளேட் எடுத்துகிட்டு போவோம், 2 அடுப்பு இருக்கும், அங்கேயே வச்சு அவங்களுக்கு குக் பண்ணுவோம். ஸோ இது ஃபிஷ்ஷு மட்டும் இல்லைங்க, சிக்கனாக இருக்கட்டும், அதர் லேம்பாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிளேட்ஸ்லேயே தான் நாங்கள் முடிப்போம். ஸோ அதுதான் இதோட ஹாட் ஸ்பாட், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு. ஸோ அதை தான் செய்ய போகிறேன். ஸோ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை. ஸோ நான் இந்த பிளேட்டில் தான் குக் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பீங்கான் பிளேட்டு, ஸ்டோன் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே இப்போ மார்க்கெட்லேயே வந்துருச்சு. இது நான் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணது. அது இல்லாமல் நம்ம செராமிக் பிளேட்லேயும் யூஸ் பண்ணலாம். செராமிக் பிளேட்டு பட் கொஞ்சம் திக் அண்ட் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் ஓகே. ஸோ அதில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதாவது இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா மரச்செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் கீலையும் பண்ணலாம், பட்டர். மோஸ்ட்லி அங்கே எல்லாமே இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், பட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நல்லா சூடாகிட்டுருக்கு. இதோட டோட்டல் குக்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் தாங்க. அது ஃபிஷ்ஷுக்கு, ஏன்னா ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகிடும். சிக்கன் எடுத்திங்கன்னா நல்லா ஸ்லைசஸாக போடணும். லேம்ப்பு இது மாதிரி டிஃப்ரெண்ட் மீட்டில் செய்வோம். ஆனால் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், ஸ்லைஸ் பண்ணிவிடுவோம். இல்லைனா மீட்டை என்ன பண்ணுவோம், நல்லா சியர் பண்ணிவிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபினிஷிங் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீன் தாங்க. அதை கேட் ஃபிஷ்ன்றாங்க, பாஷா ஃபிஷ்ன்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபிஷ் வெரைட்டி சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு ஃபிஷ்லேயும் போன்லெஸ் ஃபிஷ், கொஞ்சம் சாஃப்டான ஃபிஷ்ஷில் நீங்கள் பண்ணிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஆயில் சூடாகிடுச்சு. ஸோ இதில் இந்த ஃபிஷ்ஷை நான் எந்த ஒரு மேரினேஷன் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் போட போகிறேன். ஸோ இந்த ஹாட் ஸ்பாட் ஃபிஷ்ஷுக்கு இப்படி தான் பண்ண போகிறோம். ஃபிஷ் ரெடி ஆகிட்டுருக்கு. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதிலே பண்ணிங்கன்னா சிறிது பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 2, இதையே நான் இடிச்சுக்க போகிறேன் அப்படியே. ஸோ ஓரளவுக்கு இடிச்சாச்சு. இன்னும் எனக்கு இன்னொரு கொஞ்சம் பொடிசாக வர்றதுனால இன்னும் கொஞ்சம் நான் அதை நல்லா சாப் பண்ணிக்க போகிறேன். இது எப்பயுமே இது சாப் பண்ணும்போது நல்ல பொடிசாக, நல்ல கோஸாக, ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் கொஞ்சம் இடித்து வச்சுட்டேன். ஸோ அதுலேயும் இன்னும் நல்லா நான் பொடிசாக சாப் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதை ஓரளவுக்கு நல்லா நான் சாப் பண்ணிட்டேன். இதிலே சிறிதளவு வெங்காயத்தாலையும் நான் பொடிச்சு பண்ணிக்கிறேன். இதிலே நானே எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஃபிஷ்ஷும் ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் குக் ஆகிட்டு இருக்கு. இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு 3 பீஸாக போட்டுக்கிறேன். வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் இதே மாதிரி கொஞ்சம் தடிசடிசாக வெட்டிக்கலாம். இதற்கு இன்னொரு நேமும் இருக்குங்க. இதை வந்து சீயர்டு வெஜிடபிள் வித் ஃபிஷ்னுவாங்க, இல்லை கிரில்டு வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க வித் ஃபிஷ்னுவாங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இதை மோஸ்ட்லி இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்கள், மதுரை, அதுக்கப்புறம் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல், இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஃபேமஸாகவும் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி இதை வந்து பார்த்தீங்கன்னா துரையம்மா மீன் வறுவல்னு கூட சொல்கிறாங்க நிறையா. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நேம் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இதை வந்து ஹாட்ஸ்பாட்டில் லைவாக இமீடியட்டாக எடுத்துகிட்டு போய் குக் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த ஃபாரினர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இது பண்ணுறாங்க. நம்ம வீட்லேயும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தை இதுலேயே அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவரோடவே இந்த ஆனியனை அப்படியே நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுலேயே ஒரு சைடு குக் ஆகும்போதே நான் என்ன பண்ணுறேன்னா சிறிதளவு உப்பு, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய், பூண்டு, ஸோ ஒரு சைடு போட்டுக்கிறேன். இதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியனும் அதாவது அந்த வெங்காயத்தாலையும் போட்டுக்கிறேன். ஸோ தக்காளியை நான் ஃபஸ்ட்டு போட போகிறது இல்லை இப்போது. ஸோ இது குக் ஆகும்போது லாஸ்ட்டாக போட போகிறேன். ஏன்னா தக்காளி ஈஸியாக குக் ஆகிடும், அதுக்கப்புறம் ரொம்ப மேஷ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் நான் இப்போ சேர்க்கலை. ஸோ இது வெந்துக்கிட்டே இருக்குது. என்ன இது பிளேட்டில் சமைக்கிறோம், இது நல்லதா கெட்டதா, இப்படிலாம் நிறைய கேள்விகள் வரும். ஸோ நீங்கள் டெய்லியுமே இந்த மாதிரி பிளேட்டில் சமைச்சு சாப்பிட்றது நல்லதுக்கே இல்லை. இன்னுமே நிறைய பேர் எனக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்தே சிலர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெசேஜுக்கு அங்கே ரிப்ளை பண்ணல, இங்கே பண்ணணும்னு நினச்சேன். என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் மண்பானையிலையும் தோசைக்கல் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய குக் பண்ணுறீங்களே, ஏன் வந்து நீங்கள் அலுமினிய பாத்திரம் இந்த விஷயங்கள்லாம் குக் பண்ண மாட்டீங்கன்னாங்க. அலுமினிய பாத்திரத்துக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குதுங்க. அலுமினிய பாத்திரம் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுதந்திர காலகட்டங்களில் தான் வந்து அதிகமாக ஆச்சு. ஏன் இந்த அலுமினிய பாத்திரம் யாரால் எடுத்துகிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினிய பாத்திரங்கள் நிறைய எடுத்து வந்தது. ஏன்னா நம்மளை மக்களை ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனைக்குள்ளே இருக்கிறதுக்கும், அது இல்லாமல் இவங்க எப்படி இதை அறிவாளித்தனமாக இருக்கிறாங்க, இதை எப்படி இவங்கள நம்ம கட்டுப்படுத்தணும், அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அலுமினிய பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நிறைய பார்த்திங்கன்னா அந்த போர்க்காலத்துலேயுமே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க நிறைய உணவுப் பொருட்கள்லாம் அவங்களுக்கு அலுமினிய பாத்திரத்தில் குக் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் இருக்கிற ரசாயன பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மூளையை மக்க செய்ய வைக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக எடுத்துகிட்டு வந்து தான் பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரம். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போல்லாம் குக்கர்லாம் வந்து அலுமினிய பாத்திரத்தில் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்லாம், தப்பே கிடையாதுங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி சாப்பிட்டா பரவாயில்ல. நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளே புதைக்கப்பட்டுருது. டெய்லியுமே அலுமினிய பாத்திரத்துக்குள்ளே போயிட்டு நம்மளோட பசங்க பார்த்திங்கன்னா இப்போது அந்த அலுமினிய பாத்திரத்துலலாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா கேன்சர், அது இல்லாமல் தொத்து வியாதிகள், ஸ்கின் டிசீஸு, இது மாதிரி நிறைய வியாதிகள் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தாங்க நம்ம முன்னோரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லுலையோ சரி, இல்லைனா நம்ம மண் சட்டிலையோ இந்த மாதிரிலாம் குக் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதுலேயே டெய்லியும் லைஃப்பை புதைக்கப்படுறது ஆங்கிலேயர்களாக வரப்பட்டது தான் இந்த அலுமினிய பாத்திரங்கள்லாம். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதுதான் எனக்கு கேட்ட கேள்விக்காக இது பதில். ஸோ இந்த மீன் கிட்டத்தட்ட ஒரு பகுதி வெந்துடுச்சு. நான் அப்படியே டர்ன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் இன்னொன்று நினைக்கலாம், என்னோட பிளேட்டு வெடிச்சிடாதா அப்படின்ட்டு. இந்த பிளேட் வெடிக்காதுங்க. ஸ்லோ ஃபயரில் அழகாக குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்காது. அதேமாதிரி டெய்லியுமே இதில் தான் குக் பண்ணி சாப்பிடணும்னு இல்லை. என்றைக்காவது ஒரு ஸ்பெஷலான நாளில் அப்படியே நீங்கள் பக்கத்துலேயே வச்சுட்டு சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவரும் அப்படியே அங்கேயே சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணுற மசாலா பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலா பொருட்கள்லாம் இல்லைங்க. ரொம்ப நமக்கு வீட்டில் என்ன ரொம்ப சிம்பிளாக இருக்குதோ அந்த பொடிகள் தான் நான் யூஸ் பண்ணுறது. இதே நீங்கள் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ நான் இந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதிலே சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த இட்லி பொடி, நம்மளோட இட்லி வீட்டில் செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா, பருப்பு பொடின்னு வாங்க தெரியுங்களா, அந்த இட்லி பொடியை அப்படியே அந்த கிறிஸ்பினஸ்க்காக போட்டுக்கோங்க.
ஏற்கனவே நறுக்கி வச்ச இந்த பச்சை மிளகா உண்டு, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன், தக்காளி ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப வேண்டாம், இந்த தக்காளி வந்து எப்பயுமே அந்த ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லெமனோட தோல், இந்த தோல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. யாருமே அதை யூஸ் பண்ணுறதில்ல. வெளியிலலாம் இது வந்து லெமன் ரிண்டுன்னுவாங்க. ஸோ அந்த பகுதியை வெறும் அந்த தோல், அந்த மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதை லெமன் ரெண்டு இல்லைனா லைம், அதாவது நம்மளோட லைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுன்னு வாங்க, அதை எடுத்துக்கலாம். இதோட லெமன் லைம் ரெண்டில் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் அண்டு நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. ஆனால் நம்ம ஈஸியாக அதை தூக்கி போட்டுடுறோம். ஸோ அந்த விஷயங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ அவ்வளோதான், நான் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு இதிலே இருந்த லெமன் ஜூஸ், கொஞ்சம் இட்லி பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பு பொடியை இந்த ஒன்று தான் ஒன்று ஆட் பண்ணணும். நான் மிளகு, ஸோ நம்மளோட ஹாட் ஸ்பாட் மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். ஸோ ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் காம்பினேஷனாக இருக்கும். அந்த கிரில்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் அந்த கிரில்டு டொமேட்டோ அண்ட் இந்த ஃபிஷ்ஷு, ஸோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாட் ஸ்பாட் மீன் வறுவல் செஞ்சு காமிச்சேன். ஸோ இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான ஒரு டிஷ்ஷோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் சின்னசாமி. டாடா, பாய் பாய்.